இல்லை அவரை பொறுத்தளவுக்கு என்னமோ ரஜினிக்கு நல்லா போட்டுடுறாரு. ரஜினிக்காக இப்போ அவர் பண்ணுற பாட்டில் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. பட் விஜய் இல்லது மற்றவர்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் அவர் சுமாராக தான் போடுறாரு. இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு பாட்டை தான் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வர்ற பாடல்களும் ஒரு வேளை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குமா நம்ம தெரியல. ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரிபியூட் சாங் வந்து ஒரு ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து மலேசியாவில் பாட போகிறாங்க. ஒருவேளை அது நல்லா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மலேசியாவை பொறுத்தளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ஏறி குதிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவாங்க. அதனால் கெட்ட பேர் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று வந்து பெரிய செலவு பண்ணுறாங்க. அப்போ டிக்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது. அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமே தவிர இதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாலும் மாலிக்கும் கிடையாது. அவர் வந்து மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் வந்து இதில் வர்ற காசை வச்சு வாழணும்லாம் அவருக்கு கிடையாது. அவர் என்னென்னா இங்கேருந்து ஒரு 200 பேரை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு போய் அவ்வளோ நாள் அங்கே தங்கி அது ஒரு மிகப்பெரிய செலவாக மாறும். அந்த பாடகர்கள்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பில்லு கொடுக்கணும். அப்புறம் இந்த ஆடிட்டோரியம், அப்புறம் இந்த செலவுகள், இது எல்லாமே கணக்கு பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட்டிங் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதுக்காக